கடலூர் மீனவர் கொலையில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்காங்க? இந்த போராட்டத்தை அடுத்து அங்க கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது 2018ஆம் ஆண்டு கடலூர் சோனாகுப்பம் மற்றும் தேவனாம்பட்டினம் மீனவர்களிடையே தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவது தொடர்பாக 2 மீனவ கிராமங்களிலும் ஒரு மோதல் என்பது நிலவியது. அப்போது அதிமுகவை சேர்ந்த பஞ்சநாதன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கான தற்போது 20க்கும் மேற்பட்டோர் தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தினர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் 20 பேரும் கடலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதில் முதலாவது மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் அவர்கள் நீதிமன்ற விசாரணை நடத்தி பின்னர் 10 பேர் குற்றவாளிகளாகவும் 10 பேர் விடுதலை என தீர்ப்பு வழங்கினார். மேலும் உள்ள 10 பேருக்கு அந்த ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டார். இந்த ஆயுள் தண்டனை தீர்ப்பு என்பது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த குற்றவாளியோட உறவினர்களும் கிராம மக்களும் தற்போது நீதிமன்றத்தை வளாகத்தை உள்ளே புகுந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் நீதிமன்ற நுழைவாயிலும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்றால் 10 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவர்களுடைய குடும்ப நிலை சூழல் கருதி மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வலியுறுத்தி அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் தற்போது மயக்க நிலையில் அடைந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்போது அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது போலீசாருடன் அவர்களுக்கும் வாக்குவாதத்தோடு தற்போது நுழைவு கதவு என்பது நீதிமன்றத்தின் நுழைவு கதவு என்பது முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மீனவர்களோட உள்ளே அனுமதிக்காதால் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக சாலை மறியலும் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், இந்த போராட்டத்தின் எதிரொலியாக அந்த பகுதியில் போலீஸ் உயரதிகாரிகள் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருதா? ஸ்ரீராம், இந்த பரபரப்பு தீர்ப்பு என்பது தேவனாம்பட்டினம் மற்றும் மீனவ கிராமத்தில் வழங்கப்பட இருப்பதால் காலையிலிருந்து மீனவ கிராமத்தில் 2 மீனவ கிராமங்களிலும் போலீசார் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் காலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு உள்ளே வந்துட்டு போலீசார் தீவிர சோதனைக்கு பின்னரே தான் உள்ளே அனுமதித்து வந்தனர். ஆனால் தற்போது அந்த மீனவ கிராம மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டு ஒரே இடத்தில் திரண்டிருப்பதால் நீதிமன்றத்தின் கதவு என்பது அடைக்கப்பட்டு தற்போது போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிஎஸ்பி கரியால் பாரிசங்கர் அவர்கள் தலைமையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கின்றனர். நீதிமன்றத்தில் இதுபோல் ஒரு போராட்டமோ முற்றுகையிடவோ கூடாது, எனவே கலந்து செல்லுங்கள் என்று அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் மீனவ கிராம மக்கள் இதுவரை எந்தவித உடன்பாடும் எட்டப்படாதால் அவர்கள் ஆகவே நின்று கொண்டு கோஷம் எழுப்பப்படியே இருக்கிறார்கள். இதனால் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரேம்.